நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளார நாம் கடந்து செல்லலாம். ஆபகுக் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை, அது தாமதிப்பதில்லை. சொல்லுங்க, அது தாமதிப்பது இல்லை. இன்றைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கென்று ஒரு எதிர்காலத்திற்கென்று ஒரு தரிசனம் உண்டு, ஒரு கனவு உண்டு, ஒரு விருப்பம் உண்டு, ஒரு ஆசைகள் உண்டு. அவைகள் யாவும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அது இனி தாமதிப்பது இல்லை, அது இனி தாமதிப்பது இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் தாமதமாக இருந்துச்சோ, அல்லது பல நாட்கள், பல வருடங்கள், அல்லது சில வாரங்களிலே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு காரியங்களை எதிர்பார்த்து நீங்கள் அமர்ந்திருந்தீர்கள். ஜெபம் பண்ணி காத்து கொண்டே இருந்தீர்கள். எப்போ நிறைவேறும் என்று சொல்லி நீங்கள் அமர்ந்து கொண்டு இருந்தீர்கள். உங்களுக்கு தான் கர்த்தர் சொல்லுகிறாரு, அவைகள் யாவும் இனி தாமதிப்பது இல்லை, தாமதிப்பது இல்லை. நீங்கள் எதற்காக தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து என்னென்ன காரியத்திற்காக நீங்கள் விண்ணப்பம் பண்ணினீர்கள் என்று நாம் பார்க்கும்போது, ஒரு வேளை உங்களுடைய பணம் தேவையாக இருந்திருக்கலாம். ஏதாவது ஒரு லோனை நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், நீங்கள் கொடுத்துருக்கலாம். இந்த லோன் வந்தால் என்னுடைய பிஸ்னஸை நல்லா நடத்த முடியும், இந்த லோன் வந்தால் நான் இந்த காரியத்தை நான் செஞ்சலான்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிருக்கலாம், காத்து கொண்டே இருந்திருக்கலாம். ஆனால் வார்த்தை சொல்கிறது, இனி அது என்ன பண்ணுறதில்லை, தாமதிப்பது இல்லை. சரீர சுகத்திற்காக நீங்கள் என்ன பண்ணிருக்கலாம், காத்து கொண்டே இருக்கலாம். எப்போ என் சரீரத்தில் சுகமாகும், நான் ஒரு அற்புதத்துக்காக காத்திருக்கிறேனே, தேவன் எனக்கு அற்புதங்களை செய்வாரா, இனி அது தாமதிப்பது இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில கடன்களை அடைக்க வேண்டும் என்று சொல்லி நீங்களும் நெடுநாளாய் பிரயாசப்படுகிறீர்கள், கையின் பிரயாசப்படுகிறீர்கள். அவைகள் யாவும் கடன்களை அடைப்பதற்கு இனி கர்த்தர் என்ன பண்ணுவதில்லை, தாமதிப்பது இல்லை. திருமண காரியங்கள் தாமதிப்பது இல்லை, பிள்ளை பேரு தாமதிப்பது இல்லை, வீடுகளை கட்டுவது தாமதிப்பது இல்லை. இனி உங்களுடைய வாழ்க்கையில எதுவும் தாமதிப்பது இல்லை. விசுவாசிக்கிறீங்களா? நான் விசுவாசிக்கிறேன். இனி இந்த வார்த்தை கேட்டதுக்கு அப்புறம் கர்த்தர் எந்த காரியத்தில் என்ன பண்ணதே இல்லை, தாமதிப்பதே கிடையாது. நீங்க என்னெல்லாம் விரும்புகிறீங்களோ, என்னெல்லாம் பிரயாசப்படுகிறீங்களோ, என்னெல்லாம் ஆசைப்படுகிறீங்களோ, அவைகள் ஒன்றிலும் கர்த்தர் இந்த நாட்களில் உங்களுக்கு தாமதிப்பதே இல்லை, அது தாமதிப்பதே இல்லை. கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க, செய்வார். பாருங்க, 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் எடுத்து வாசித்தோம் என்றால், இங்கே வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல். என்ன சொல்லுகிறார், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல். கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார்னா அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். அவர் நிறைவேற்றுறதுல என்ன பண்ண மாட்டார், தடை பண்ண மாட்டார். இங்க என்ன சொல்லுகிறது வார்த்தை பாருங்க, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறார்கள். சிலர் யாரு? கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு, அவர் நிச்சயமா நிறைவேற்றுவார், அவரை நான் விசுவாசிக்கிறேன், அவரை நான் நம்புகிறேன், என் வாழ்க்கையில் அவர் செய்ய நினைக்கிறது தடைபடாது, கர்த்தர் நிச்சயமா நிறைவேற்றுவார் என்று சொல்லி விசுவாசத்தோடு அமர்ந்திருக்கிறவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவர்களுக்கு தாமதிப்பதே இல்லை, அவர்கள் நிறைவேற்றுகிறார். ஆனால் சிலர் என்ன பண்ணுகிறாங்க, கர்த்தர் எப்ப செய்வாரு, எப்போ நான் ஒரு வீட்டை வாங்குவேன், எப்போ ஒரு நிலத்தை வாங்குவேன், நான் எப்போ ஒரு ஐஸ்வர்யத்தை வாங்குவேன், நான் எப்போ என் வாழ்க்கையில் வெற்றி பெறுவேன், நான் எப்போ என் கடன் அடைப்பேன், நான் எப்போ சரீர சுகத்தோடு இருப்பேன், நான் எப்போ மேலே வருவேன் என்று சொல்லி சிலர் எண்ணுகிறார்களே. கர்த்தர் எப்போ செய்வார் சிலர் எண்ணுகிறார்கள். ஆனால் கர்த்தர் வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாக இராமல். பாருங்க, வார்த்தை சொல்கிறது, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவர்களாய் இருக்கிறார். அவர் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். நிச்சயமா நிறைவேற்றுவார். நிச்சயமா உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் வரும், நிச்சயமா உங்க வாழ்க்கையில செழிப்பு வரும், நிச்சயமா உங்க வாழ்க்கையில உயர்ந்து வருவீர்கள். நிச்சயமா கர்த்தர் இனி எந்த காரியத்தில் அவர் தாமதிப்பதே கிடையாது, தாமதிப்பதே கிடையவே கிடையாது. பாருங்க, எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பது இல்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். இன்றைக்கு ஆராதனைக்கு வந்து அமர்ந்து கேட்டுக்கொண்டு இந்த செய்தியை வார்த்தையை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு சொல்லுகிறார், ஆகையால் என் வார்த்தை ஒன்று ஆகிலும் இனி தாமதிப்பது இல்லை என்று கர்த்தரே சொல்றாரு. யார் சொல்றாருங்க?
கர்த்தரே சொல்றார். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாருங்களா, உங்களை நான் பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன், பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாயின் வாக்குத்தத்தம் சொல்லியிருக்கிறாரா? அந்த சொன்ன வாக்குத்தத்தம் நிச்சயமா நிறைவேறும். அந்த வார்த்தை தாமதிப்பது இல்லை என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு உங்களுக்கு சொல்லுகிறார். உங்களை கீழே இல்லாம மேல வைப்பேன்னு சொல்லியிருக்கிறாரா? அப்ப நிச்சயமா அந்த வார்த்தையை உங்களுக்கு நிறைவேற்றுவார். ஒன்றில் என்ன பண்ணுவதில்லை, தாமதிப்பதில்லை. பாருங்க, அங்க வசனம் சொல்லுது, நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவரோடு சொல் என்றார். அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவார். அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவார். மனிதர்கள் சொல்லுகிற வார்த்தைகள், இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நாளைக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நாளானிக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. மனிதர்கள் வாழ்க்கையில வார்த்தைகளை மாற்றலாம். ஆனா தேவன் சொன்னார்னா சொன்ன வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமா நிறைவேற்றுவார். தேவன் சொன்னார்னா சொன்ன வாழ்க்கையை நிறைவேற்றுவார். அவர் மாறவே மாட்டார். அவர் வசனம் சொல்லுது, நேற்று மின்றும் என்றென்றைக்கும் அவர் மாறாதவர். ஆதியில எப்படி இருந்தாரோ அப்படியே தான் இருக்கிறாரு. இன்றைக்கு எப்படி இருக்கிறாரோ அப்படியே தான் இருப்பாரு. நாளைக்கு எப்படி இருப்பாரோ அப்படியே தான் இருப்பார். அவர் மாறவே மாட்டார். வசனம் சொல்லுகிறது, பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல. தேவன் மனிதன் அல்ல. தேவன் மனிதன் அல்ல. தேவன் வேறு, மனிதர்கள் வேறு. இந்த மனிதர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தையும் அவர்கள் நிறைவேற்ற மாட்டார்கள். ஆனா கர்த்தர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுடைய வாழ்க்கை அது நிறைவேறும். அது தாமதிப்பதே கிடையாது. அது தாமதிப்பதே கிடையாது. அவர் மனு புத்திரர் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாம இருப்பாரா? யோசிச்சு பாருங்க. சொல்லியும் செய்யாம இருப்பாரா? சொல்லியும் செய்யாம இருப்பாரா? அவர் சொன்னார்னா செய்வாருங்க. அவர் சொன்னார்னா செய்வார். இன்னைக்கு மனுஷங்க, நான் வந்து பார்த்துக்கிறேன், நான் உன்னை காப்பாத்துறேன், நான் உனக்கு உதவி செய்யறேன், நான் பணம் தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நாளைக்கு இருப்பாங்களான்னு தெரியல. உதவி செய்வாங்களான்னு தெரியல. ஆனால் தேவன் சொன்னார்னா உங்களுடைய வார்த்தை நிறைவேற்றுகிற வரைக்கும் அவர் உங்களுக்காக பரிந்து பேசுகிறாரு, உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறாரு, உங்களுக்காக எல்லாவற்றையும் பிதாவினிடத்திலிருந்து அவர் வாங்கி கொடுக்கிற அளவுக்கும் கர்த்தராகிய தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அவர் நிச்சயமா என்ன பண்ணுவாருங்க, உங்க வாழ்க்கையில நிறைவேற்றுவார். இனி எந்த காரியமும் உங்களுடைய வாழ்க்கையில தாமதிப்பதே இல்லை. பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் 2-3 வசனங்களை நீங்க வாசிச்சீங்கன்னா அங்க நடக்கிற ஒரு சம்பவம் இருக்குது. சுருக்கமா நான் சொல்றேன் பாருங்க. ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணினான். இங்கே ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருக்கிறான். அவன் எப்படிப்பட்ட மனுஷனா, மனுஷனை மதிக்கவே மாட்டான், வந்திருக்கிறவனை விசாரிக்கவும் மாட்டான், ஏதாவது கேட்டோம்னா எதுவும் பதில் சொல்லவும் மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இடத்துல போய் ஒரு விதவை பெண் நிற்கிறார். என்ன, எனக்கும் என் எதிராளிக்கும் ஒரு வழக்கு இருக்குது, அந்த வழக்கை நீங்க தான் விசாரிச்சு கொடுக்கணும், எனக்கு எப்படியாவது உதவி செய்யுங்கன்னு சொல்லி நாள்தோறும் கேட்கிறான். எப்ப கேட்கிறான்? நாள்தோறும் கேட்கிறான். எங்கெல்லாம் அந்த மனுஷன் போய் நிற்கிறாரோ அங்கெல்லாம் வந்து எனக்கு நியாயம் செய்யும். எங்கெல்லாம் போய் கூடுகளை நிற்கிறாரோ அங்கெல்லாம் வந்து நியாயம் செய்யும். அவர் நைட்டு தூங்கினாலும் நியாயம் செய்யும். இப்படியே தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறார். இந்த பெண்ணு விடுற மாதிரியே இல்லை. ஆனால் மனுஷங்க இறங்கினாருங்களா? மனுஷன் இறங்கவே மாட்டேங்கிறான். இந்த மனுஷன் இறங்கவே மாட்டேங்கிறான். ஆனால் ஒரு நாள் அவன் இருதயம் பேசுகிறது. இந்த பெண் நம்ம இடத்துல வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறா, இவன் அலட்டிக்கிட்டே இருக்கிறா, இவன் நம்மளுடைய காரியத்தை நியாயம் விசாரி எங்க போனாலும் எனக்கு ஒரே தொந்தரவா இருக்குது, இவளுடைய காரியத்தை நான் நியாயம் விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் ஒரு நாள் சிந்தனை பண்ணினான். அவன் ஒரு நாள் அவனுக்கு காரியங்களை விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் ஒரு வாஞ்சியா இருந்தான். அதற்கு பின்பதாக தேவன் இப்படியாக சொல்லுகிறார். எடுத்து வாசிக்கலாம் 7வது வசனம். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரா? பாருங்க, இங்க வசனம் சொல்லுகிறது, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீங்களோ அவரை நோக்கி கூப்பிடும் போது, இரவும் பகலும் கூப்பிடுகிற பொழுது அவருடைய விஷயத்துல நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு என்ன பண்ணுவாரு? நியாயம் செய்வார். உங்களுக்கு
நியாயம் செய்வார். உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்குதா, நெடுநாளாக நீங்கள் போராடுறீங்களா, எனக்கு நியாயம் கிடைக்கவே மாட்டேங்குது, என் எதிராளி ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறான், கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்வார். கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவனை நோக்கி கெஞ்சுக்கிறீங்களோ அந்த காரியத்தில் அவர் பொறுமையாக இருந்து என்ன பண்ணுவார், செய்வார். அவர் செய்வார். இனி அந்த காரியங்கள் எதுவும் தாமதிப்பது இல்லை. பாருங்க வசனம் 8வது வசனம், சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். சொல்லுங்க, சீக்கிரத்திலே அவர் உங்களுக்கு நியாயம் செய்வார். சீக்கிரத்திலே, வசனம் சொல்லுகிறது சீக்கிரத்திலே, சீக்கிரத்திலே அவர் இந்த நாட்களில் செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு நாட்களாய் நீங்கள் காத்து கொண்டு அமர்ந்து கொண்டு இருந்தீர்களோ அத்தனை காரியமும் இனி அது தாமதிப்பது இல்லை. அவர் சீக்கிரமா நியாயம் செய்வார். சீக்கிரமா நியாயம் செய்வார். சீக்கிரமா உங்களுக்கு பதில் வரும், சீக்கிரமா நன்மை வரும், சீக்கிரமா ஆசீர்வாதம் வரும், சீக்கிரமா நீங்க மேன்மடைவீங்க, சீக்கிரமா கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவார், முடித்து கொடுப்பார். அப்படிப்பட்ட தேவன் அவர், அப்படிப்பட்ட தேவன். இனி ஒன்றும் தாமதிப்பது இல்லை. இனி எதுவும் உங்களுடைய வாழ்க்கையில் தாமதிப்பதே கிடையாது. பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1லிருந்து சில வசனங்களை வாசிச்சிங்கன்னா, அங்கே மார்த்தாள் மரியாள் என்கிற ஒரு குடும்ப வாழ்க்கையிலே அக்காவும் தங்கையும் அவனுக்கு கூட இருந்த ஒரு சகோதரன் உண்டு. அந்த லாசரு என்கிற மனிதன் மரணத்துக்கு ஏதுவான வியாதி காணப்படுகிறான், மரண வியாதி. ஆனால் இயேசு அந்த குடும்பத்தை அதிகமாக நேசிக்கிறார். இந்த சம்பவத்தை நான் விலகி காட்டுவதற்கு சமயம் போதாது. இயேசு அந்த குடும்பத்தை அதிகமாக நேசிக்கிறார். இயேசு எப்பெல்லாம் அந்த ஊருக்கு வருகிறாரோ மார்த்தாள் மரியாள் லாசருவின் வீட்டில் அமர்ந்திருந்து சில காரியங்களை பகிர்ந்து கொண்டு அவங்களுடைய குடும்பத்தில் போஜனம் பண்ணி வேற ஊழியத்திற்கு கடந்து போவது வழக்கம் உண்டு. அப்படி இருக்கிற சூழ்நிலையிலே லாசரு வியாதியாக இருக்கிறான். இந்த லாசரு வியாதியா இருக்கும்போது இயேசுவின் இடத்துல சொல்லி அனுப்புகிறார். இயேசு எங்கே இருக்கிறார் என்று பார்த்து, இந்த மாதிரி நம்முடைய லாசரு மரண வியாதியாய் காணப்படுகிறான், இயேசுவை துரிதமாய் நீங்கள் அழைத்து கொண்டு வாருங்கள், இந்த செய்தியை சீக்கிரமாய் போய் சொல்லுங்கள் என்று சொல்லி இயேசுவின் இடத்துல சொல்லி அனுப்புகிறார்கள். இயேசுவின் இடத்துல வந்து இந்த செய்தியை சொல்லிட்டாங்க. இயேசுவின் இடத்துல வந்து இந்த செய்தியை சொல்லிட்டாங்க. இயேசுவின் இடத்துல வந்து இந்த செய்தி சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? இந்த மாதிரி மார்த்தாள் மரியாளுடைய சகோதரன் லாசரு மரண வியாதியா இருக்கிறான், இயேசுவே உம்மை சீக்கிரமாய் அழைக்கிறார்கள், நீங்க வாங்க, நீங்க வாங்க. இயேசு பின்னும் திரும்பவும் அங்க சில நாட்கள் என்ன பண்ணிட்டாரு, தங்கிட்டார். இங்க லாசரு மறிச்சிட்டாப்புல. மறிச்ச உடனே என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம்? அடுத்த அடக்காராதனை தான் நடக்கும். அவனை கொண்டு போய் ஒரு கல்லறையில் வச்சு அடக்காராதனை எல்லாம் முடிஞ்சிச்சு. எத்தனை நாள் ஆச்சுங்க? 4 நாள் ஆச்சு. 4வது நாள் என்ன பண்ணுகிறாரு, இயேசு அந்த ஊருக்குள்ளார வருகிறார். மரியாள் என்ன பண்ணுகிறாப்புல, இயேசு வருகிறார் அப்படின்னு கேட்ட உடனே மார்த்தாள் என்ன பண்ணிட்டாப்புல, முன்னாடி போய் இயேசுவின் இடத்துல சில காரியங்கள் பேசிட்டு இருக்கிறாப்புல. அதெல்லாம் எடுத்து நம்ம விளக்கம் பார்க்க முடியாது, சமயம் கிடைக்கும் போது நான் உங்களுக்கு என்ன பண்ணுகிறேன் சொல்லுகிறேன். மார்த்தாள் என்ன பண்ணுகிறாப்புல, அங்கே போய் இயேசுவின் இடத்துல பேசிட்டு இருக்கிறாப்புல. மரியாள் வீட்டில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறாப்புல. மரியாள்கிட்டையும் சொல்லிட்டாங்க இயேசு வந்துட்டாப்புல. மரியாள் நேரா எங்க ஓடுறா, இயேசுவின் இடத்துல ஓடுறா. ஆனா அங்க வீட்டில் அமர்ந்திருக்கிறவரெல்லாம் சொல்றாங்க மரியாள் கல்லறைக்கு ஓடுறா. ஏன்னா அவ தினந்தோறும் என்ன பண்றா, கல்லறையில போய் உட்காந்து அழுகிறா. இயேசு வருவாரு நிச்சயமா, லாசரு என்ன பண்ணுவான், உயிரோடு வருவான், அவருடைய வார்த்தையை நான் கேட்டிருக்கேன், விசுவாசிருக்கேன், அவர் தாமதிக்க மாட்டாரு, அவர் நிச்சயமா நிறைவேற்றுவார் என்று சொல்லி அவளுக்கு மரியாளுக்குள்ளார என்ன இருக்குது, விசுவாசம் இருக்குது. ஏன்னா மரியாள் தேவனுடைய சமூகத்தில் உட்காந்து நல்ல பங்க தெரிந்து கொண்டா. அப்போ ஓடுறா, கல்லறைக்கு தான் போகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து வராங்க. 4 நாள் ஆகி போச்சு, நாரி போச்சு. நடக்குமா சொல்லுங்க பார்க்கலாம்? நடக்குமா? எலும்பு செத்து போச்சு, நரம்பு செத்து போச்சு, சதை செத்து போச்சு, உயிரே இல்லை. வருமா? யோசிச்சு பாருங்க, வருமா? நடக்க முடியுமா? உடைய சரீரம் செத்தே போச்சுங்க. டாக்டர் சொல்லிட்டாங்க இனி பிழைக்க மாட்டீங்க, இந்த மருந்து மாத்திரை நீங்கள் எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும் நெடுநாளா, இதில் தாங்க உங்கள் ஜீவன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அற்புதம் வருவதற்கு நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை. நடக்குமா? யோசிச்சு பாருங்க, நடக்குமா? நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் எதுவுமே நடக்க முடியாதுன்னு இருக்கலாம், செத்ததா காணப்படலாம். ஆனால் இயேசுவால எல்லாம் முடியும்.
இயேசுவால எல்லாம் முடியும். பாருங்க, அங்க போனாரு, இயேசு என்ன பண்ணாரு, உயிரோடு கூட லாசருவை எழுப்பி அந்த குடும்பத்தில் சேர்த்து கொடுத்தாருங்க. அவர் செய்ய நினைப்பது எதுவும் தாமதிப்பது இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில மார்த்தால் மரியாள் லாசருடைய வாழ்க்கையில செஞ்சார்னா, உங்க வாழ்க்கையிலும் என்னதான் செத்து போனதா இருந்தாலும் சரி, அது உயிர் பெற முடியாத காரியமா இருந்தாலும் சரி, எழுந்து நடக்க முடியாத காரியமா இருந்தாலும் சரி, அவர் இனி தாமதிப்பதே இல்லை. அவர் இனி தாமதிப்பதே இல்லை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் வாழ்க்கையில் எதுவும் இனி தாமதிப்பதே இல்லை. சரி, ஏன் தாமதம் ஏற்படுது? சில நேரம் நான் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறேன், இன்னும் என் குடும்பத்தில் ஏன் தாமதம் ஏற்படுது? எதனால அந்த தாமதம் என் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்குது? நானும் ஜெபம் பண்ணுறேன், ஆலயத்துக்கு போகிறேன், கர்த்தரை விசுவாசிக்கிறேன், எல்லா ஜெப ஆலயங்களிலும் நான் இருக்கிறேன், எல்லா கூட்டத்திலும் இருக்கிறேன், எல்லா டிவி நிகழ்ச்சியிலும் கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்குறேன், எல்லாமே கேட்கிறேன். ஆனால் ஏன் தாமதம் ஏற்படுகிறது? எதனால என் வாழ்க்கையில் தாமதம் ஏற்படுகிறது? தாமதம் ஏற்படுகிற பொழுது என் வாழ்க்கையில் நான் மனம் மடிவாகிறேன். எப்போ என் வாழ்க்கையில் நிறைவேறும் என்று சொல்லி சில கேள்விகள் நம்ம இடத்துல எழும்பிக்கிட்டு தான் இருக்குது. இன்னைக்கு நீங்கள் ஆராதனைக்கு வந்திருக்கிறீங்கன்னா, நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் பல காரியங்கள் இருக்குது. ஏன் தாமதம்? ஏன் தாமதம்? ரட்சிப்பு ஏன் தாமதமாக இருக்குது? சுகம் ஏன் தாமதமாக இருக்குது? ஏன் விடுதலை தாமதமாக இருக்குது? ஏன் ஆசீர்வாதம் தாமதமாக இருக்குது? ஏன் என் கடனை அடைக்க முடியல? ஏன் தாமதமாக இருக்குது? ஏன் 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 என்று சொல்லி சில கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையில் எழும்பிக்கிட்டே இருக்குது. அந்த கேள்விக்கு நம்ம பதிலை பார்க்க போகிறோம். அந்த கேள்விக்கு நம்ம பார்க்க போகிறோம். என்ன, எதனால அதுக்கு ஏன் தாமதம் ஏற்படுது, என்ன காரணம் அப்படின்னா, நம்ம விசுவாசம் சோதிக்கப்படும் போது, விசுவாசம் பரீட்சை பார்க்கப்படும் போது நாம் என்ன பண்ணுகிறோம்? தாமதம் ஏற்படுகிறது. ஏன்னா விசுவாசம் சோதிக்கப்படும் போது நம்ம என்ன பண்ணுறோம்? தேவன் இருக்கிறாரா, பதில் தருவாரா, தரமாட்டாரா, தேவனை தேடி வந்திருக்கிற அவர் செய்வாரா, செய்ய மாட்டாரான்னு சில நேரங்களில் என்ன பண்ணுகிறது? விசுவாசம் சோதனையில் வருகிற பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ண மாட்டேங்கிறது? அப்படி ஏற்படுகிறது. பாருங்கள், மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாங்களா? இயேசு படவில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து கடலோரத்தில் இருந்தபோது திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தை மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படி நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். இங்கே ஜெப ஆலய தலைவன் யவ்வீரு இயேசுனுடைய பாதத்தில் வந்து அமர்ந்து, இயேசுவே, என் மகள் மரண அவஸ்தையில் இருக்கிறா. அங்கே லாசரும் மரண அவஸ்தையில் இருந்தாப்புல, இங்கே யவ்வீருடைய மகளும் மரண அவஸ்தையில் இருக்கிறாப்புல. இவர் டைரக்டாக வந்துட்டாப்புல. பேரண்ட்ஸ் என்ன பண்ணிட்டாப்புல, இயேசுனிடத்தில் செய்தி சொல்லாமல் இயேசுனிடத்தில் வந்து, என் மகன் அவஸ்தைப்படுறான், என் மகனை என்ன பண்ணுங்க, எப்படியாவது ஜீவனை கொடுத்து நீங்கள் எழுப்புங்க அப்படின்னு சொல்லி விண்ணப்பம் பண்ண வந்துட்டார். இயேசு என்ன சொன்னார்? சரி வா போகலாம். சரி வாப்பா போகலாம். போய்கிட்டே இருக்கிறாங்க. சீசர்கள் பின்னாடி வராங்க, திரளான கூட்டம் வருது, எல்லாம் வேடிக்கை பார்க்கறதுக்கு என்ன பண்ணுறாங்க, வராங்க. இயேசு வேற எப்படி உயிரோடு எழுப்ப போகிறாரு, எப்படி இந்த வியாதி சுகமாக்க பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு திரளான ஜனங்கள் என்ன பண்ணுகிறாங்க, வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாரும் போயிட்டே இருக்கும்போது கூட்ட நெரிசல். இயேசு அற்புதம் செய்ய போறாருப்பா, அதை நான் கண்ணார பார்க்க போறேன். இயேசு விடுதலை தர போறாருப்பா, அதை நான் கண்ணார பார்க்க போறேன். இயேசு ஒரு காரியங்களை செய்ய போகிறாரு, அதை நான் பார்க்க போறேன்னு சொல்லி இயேசுவின் பின்னாடி திரளான கூட்டம். அப்படி போயிட்டே இருக்கும்போது யவீரு, எப்போ சீக்கிரம் போவோம் 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 போவோம், ஐயோ வீட்டுக்கு சீக்கிரம் போகணுமே, என் மகளை சீக்கிரம் என்ன பண்ணணும், இயேசு உயிரோடு எழுப்பணும்னு போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு அற்புதம் நடந்துருச்சு கூட்டத்துக்குள்ளார. எங்கிங்க 12 வருஷமுள்ள ஒரு பெரும்பாடு ஸ்திரீ போய் என்ன பண்ணிட்டா, இயேசுவின் வஸ்திரத்தை தொட்ட உடனே போயிட்டு இருந்தவர் நின்ட்டாரு. நின்று இயேசு கேட்குறாரு, என்னை தொட்டது யார்? அந்த கூட்டத்துக்குள்ளார என்னை தொட்டது யாருங்கிறார். சீசர்லாம் கேட்குறாங்க, இயேசுவே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, விளையாடுறீங்களா? இது விளையாடுற நேரமா? இத்தனை கூட்டம் வந்துட்டு இருக்குது, எல்லாரும் உங்களை மோதிட்டு வராங்க, என்னையவே 2 இடி இடிச்சாங்க, காலை மிதிச்சாங்க, உங்களுக்கு தெரியாதா? எத்தனை பேர் நெருக்கிறாங்க, இயேசுவே நீங்கள் இங்கே வந்து தொட்டது யாருன்னு கேட்குறீங்களே அப்படின்னு சீசர்லாம் கேட்குறாங்க. இயேசு சொன்னார், இல்லை, என்னிடத்துலேருந்து ஒரு வல்லமை போச்சு. ஆனால் இங்கே யவீருக்கு என்ன பண்ணுது, லேப்டாப்னு அடிக்கிற இருதயம் என்ன பண்ணுது, இன்னும் வேகமாக துடிச்சிட்டு இருக்குது. ஏன்னா இயேசு இங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அங்கே அவருடைய மகள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாப்புல, வியாதியில் காணப்பட்டு இருக்கிறாப்புல. இன்னும் கொஞ்ச நேரமா அல்லது 10 நிமிஷமா அல்லது 1 நிமிஷமானு தெரியல, ஜீவனை பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க அந்த பெண் படுத்துட்டு இருக்கிறாப்புல. ஆனால் இங்கே யவீர் கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறாப்புல. இயேசு கேட்குறாரு,
அங்கே ஒரு பெண்ணு 12 வருஷமுள்ள பெரும்பாடுள்ள ஸ்திரீ வந்து பயங்கரமான டெஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்குது. ஐயா, நான் தான் தொட்டேன், உங்களிடத்துல இருந்து எனக்கு வல்லமை வந்துச்சு, நான் 12 வருஷமா இவ்வளோ வியாதியில் இருக்கிறேன். சாட்சி பயங்கரமாக போயிட்டு இருக்கு, இன்ட்ரெஸ்டாக போயிட்டு இருக்குது. எல்லாரும் ஆர்வமாக கேட்டுட்டு இருக்கிறாங்க, கையை தட்டுறாங்க, தேவனை மகிமைப்படுத்துறாங்க, அல்லேலூயாங்கிறாங்க, ஓசன்னாங்கிறாங்க, எல்லாம் பாட்டு ஆராதனையெல்லாம் நடந்துட்டு இருக்குது. ஆனால் ஒரு மனுஷனுக்கு மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்குது? இருதயம் வேகமா துடிக்குது. ஐயோ, இங்க ஆராதனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, இங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்க ஒரு அம்மா சாட்சி சொல்லிட்டு இருக்குது, ஆனா என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்குமா? இயேசு தாமதம் பண்ணிட்டே இருக்கிறாரு. இயேசு தாமதம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரா? பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் சோதிக்கப்படுகிற பொழுது நம்மளும் என்ன பண்ணுவோம்? இப்படிதான் சொல்லுவோம். என்னதான் வந்து ஆலயத்தில் உட்காந்து அமர்ந்து ஆராதித்துட்டு இருந்தாலும், நன்றி சொல்லிட்டு இருந்தாலும், ஐயோ இவங்க எல்லாம் நன்றி சொல்றாங்களே, இவங்க எல்லாம் ஆராதிக்கிறாங்களே, என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்காதா? என் கடன் பிரச்சனை மாறாதா? என் துன்பம் மாறாதா? என் கவலை மாறாதா? என் பிரச்சனைக்கு ஒரு ஓய்வு வராதா என்று சொல்லி நம்மளும் தேவனுடைய ஆலயத்தில் உட்காந்து அமர்ந்து எல்லாரும் பாட்டு பாடி ஆராதிக்கும் போது நம்முடைய இருதயம் மட்டும் எதைத்தான் சிந்திச்சுட்டே இருக்கும்? அதை மட்டும்தான் சிந்திச்சுட்டே இருக்கும். வீட்டில் ஏதாவது பிரச்சனை, இன்னைக்கு போனால் வீட்டில் ஒரு சண்டை, எனக்கு சமாதானம் நடக்குமான்னு இறுதி என்ன பண்ணிகிட்டே இருக்கும்? அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஐயோ, என் பிள்ளைகளுக்கு இப்படியெல்லாம் நடந்துருச்சு, இனி என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி நம்ம இறுதி என்ன பண்ணிகிட்டே இருக்கும்? அடிச்சுக்கிட்டே இருக்கும். கர்த்தரை நம்ம ஆராதிப்போமா? ஒரு கஷ்டம், ஒரு கவலைன்னு வந்துட்டா வந்து நம்ம கர்த்தரை ஆராதிப்போமா? நம்முடைய இறுதி என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அடிச்சுக்கிட்டே இருக்கும். என்ன சொன்னாலும் இங்கே உட்காந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுட்டு இருந்தாலும் வீட்டில் ஏதோ ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா என்ன பண்ணிகிட்டே இருக்கும்? அதுதான் யோசிச்சுட்டு இருப்போமே தவிர கர்த்தருடைய வார்த்தையை நம்ம போகுமா? போகாது. அப்படிதான் இங்கே யவீருக்கு இருந்திருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் பாருங்க, வசனம் பாருங்க, இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்ததுக்கு அப்புறம் 35வது வசனம், அவர் இப்படி பேசிக்கொண்டு இருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டில் இருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தை மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுகிறீர் என்றார்கள். போச்சு. என்ன போச்சு? இங்க செய்தி, சாட்சி, டெஸ்ட் பண்ணி ஆராதனை எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் யவீருடைய வீட்டில இருந்து ஆள் வந்தாச்சு. என்ன சொல்றாங்க? யவீரே, உன் மக மரிச்சிட்டாப்பா, உன் மக மரிச்சிட்டா, உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும்னு சொல்லி நீ எதிர்பார்த்துட்டு இருந்தியே, அது தாமதம் ஆயிருச்சு. உன் மகள் மரிச்சிட்டா, நீ ஏன் இனி போதரிடத்தில் நின்று கொண்டிருக்கிறாய்? வா, உன் மகளுக்கு செய்ய வேண்டிய அடக்க ஆராதனையை செய்வோம், அவளுடைய சரீரத்தை எடுத்து அடக்கம் பண்ணலாம். இனி உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்காது, உனக்கு வாய்ப்பில்லை, நீ எல்லாம் முன்னேற முடியாது, நீ அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது, உன்னால கடன் அடைக்க முடியாது, வீட்டை கட்ட முடியாது, ஐஸ்வர்யத்தை வாங்க முடியாது, எதையும் உன் வாழ்க்கையில் நீ செய்ய முடியாது. இனி நீ பாஸ்டர் தொந்தரவு பண்ணாத, இயேசுவை நீ கூப்பிடாத, இயேசுவை கூப்பிடாத, வா. சிலர் இப்படிதான் சொல்லுவாங்க, சிலர் இப்படிதான் சொல்லுவாங்க. நீ போய் இயேசுவினிடத்தில் ஜெபம் பண்ணி உன் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு? உனக்கு ஒரு அற்புதம் நடந்துச்சா? முன்னேறினியா? கடனை மாற்றினியா? உன்னால ஐஸ்வர்யத்தை வாங்க முடிஞ்சுதா? உன்னால நிலத்தை வாங்க முடிஞ்சுதா? நீ எல்லார் இடத்துல மேன்மையா வர முடிஞ்சுதா? அப்படி சொல்லி சிலர் சொல்லுவாங்க. இந்த சோதனை, இந்த விசுவாச சோதனை, இந்த விசுவாச பரீட்சைகளிலே நீங்கள் கர்த்தருக்குள்ளார பொறுமையா இருந்து நீங்கள் காத்திருக்கும் போது இந்த வார்த்தைகள் எதுவும் உங்களுடைய வாழ்க்கையில் தாமதிப்பதில்லை, எதுவும் இனி தாமதிப்பதில்லை. பாருங்க, இதை சொன்ன உடனே இயேசு சொன்னார். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு. என்ன சொன்னாருங்க? விசுவாசம் உள்ளவனா இரு, நான் வாக்கு பண்ணினவர் மாறாதவர், நான் சொல்லியும் செய்யாமல் இருப்பனோ? நீ என்னிடத்துல வந்து சொல்லியிருக்கிறாய், என் மகள் அற்புதங்களை பெறுவாள், சுகம் பெறுவாள், அவள் ஆரோக்கியம் அடைவாள், ஜீவனோடு இருப்பாள் என்று நீ என்னிடத்துல வந்து விண்ணப்பம் பண்ணிருக்கிறாய். அந்த விண்ணப்பத்திலே நான் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து உனக்கு செய்யாம நான் இருப்பேனா? நான் நிச்சயமா நான் செய்வேன், அது இனி தாமதிப்பது இல்லை. நீ விசுவாசம் உள்ளவனா இரு, விசுவாசம் உள்ளவனாய் இரு. ஏங்க உங்களுடைய விசுவாசத்துல நீங்க சந்தேகப்படுறீங்க? நடக்குமான்னு ஏன் சந்தேகப்படுறீங்க? நீங்க விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள், விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்க. கர்த்தர் செய்வாருங்க. அவர் சொன்னார்னா, அவர் வாக்கு பண்ணினார்னா மாறவே மாட்டாரு. ஆபிரகாம் இடத்துல சொன்னார், ஆபிரகாம் உனக்கு 100 வயசுல நான் பிள்ளை பேரை தருவேன், நீ ஒரு ஈசாக்கை பெறுவாய் என்று சொன்னாரு. அந்த விசுவாசத்திலே ஆபிரகாம் பலவீனமா இல்லை, அவன் பலவீனமா இல்லை, அதை விசுவாசித்தான். கர்த்தர் நிச்சயமாய் செய்வார் என்று சொல்லி அது முழு நிச்சயமாய் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து காத்திருந்தான்.
ஆபிரகாம் பிள்ளையை பெற்றுக்கிட்டாருங்களா இல்லைங்களா? பெற்றுக்கிட்டாரு. இங்கே யவீருடைய வாழ்க்கையில் அற்புதம் நடந்துச்சா இல்லைங்களா? நடந்துச்சு. பாருங்க, இப்படி சொல்லிட்டு இயேசு சொன்னார், பேதுரும் யாக்கோபின் சகோதரன் யோவானின் தவிர வேற ஒருவரும் நீங்கள் என்கிட்ட வராதிங்கடா. யாருமே வீட்டுக்குள்ளார வராதிங்க. வீட்டுக்குள்ளார யாருமே வராதிங்க. உங்களுடைய வாழ்க்கையில் அவிவிசுவாசம் இருக்குது. அவிவிசுவாசம் இருக்கிற என்னிடத்தில் நீங்க வராத. நீ சந்தேகப்படுறவன் காட்டினால் அடிக்கப்படுகிற அலைக்கு ஒப்பா இருக்கிறான். நீ என்னிடத்துல வந்து நீ ஜெபம் பண்ணி எதையும் நீ பெற்றுக்க முடியாது. நீ சந்தேகப்படுகிறபடினால நீ யாரும் என் வீட்டுக்குள்ளார வராத. எல்லாம் வெளியில போ, எல்லாம் வெளியில போ. இயேசு எல்லாத்தையும் வெளியில போன்ட்டார். யாரும் வராத. என் கூட விசுவாசமா இருக்கிறவன் மட்டும் உள்ளவா. யவீரும் உள்ளவா. விசுவாசமா இருங்க, விசுவாசமா இருங்க. கூட்டு போய் இயேசு அந்த யவீர் முன்னாடி பிள்ளையை எழுப்பி அற்புதங்களை செஞ்சு வீட்டில் என்ன பண்ணாரு? கொடுத்துட்டு வந்தார். உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிற பொழுது, உங்களுடைய விசுவாசம் பரீட்சிக்கப்படுகிற பொழுது நீங்கள் கர்த்தரை சார்ந்துருங்க. நிச்சயமாக உங்கள் குடும்ப வாழ்க்கை மாறும், உங்கள் பொருளாதாரங்கள் மாறும், உங்கள் ஐஸ்வர்யங்கள் மாறும், உங்கள் பிஸ்னஸ் முன்னேறும். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே ஆண்டவர் இயேசு செய்து தருவார். அது தாமதிப்பதே தாமதிக்காது. அது தாமதிக்கவே தாமதிக்காது. அவர் சொன்னார்னா செய்வார். அவர் சொன்னார்னா செய்வார். ஒரு தடவை சொல்லிட்டார்னா அவர் செய்வார். ஒரு தடவை சொல்லிட்டார்னா அவர் செய்வார். அவர் செய்யவே மாட்டேன்னு யாரும் சொல்லவே முடியாது. பாருங்க, ரெண்டாவது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகளுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவர்கள் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்களோ தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்கள் எண்ணெயும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லோரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள். கவனிங்க, மணவாளன் வர தாமதித்த போது சில நேரம் ஏன் தாமதம் ஏற்படுகிறது? ஏற்படுகிறது? ரெண்டாவது, நம்ம ஆயத்தமாக இல்லாத போது நமக்கு தாமதம் ஏற்படுகிறது. நம்ம ஆயத்தமாக இல்லாத போது தாமதம் ஏற்படுது. ஃபஸ்ட்டு நம்ம இப்போ விசுவாச சோதனையில் நம்மளுடைய வாழ்க்கையில் பரீட்சை நடக்கும்போது அதில் நம்ம விசுவாசத்தில் உறுதியாக இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். அந்த விசுவாச பரீட்சையில் அந்த சோதனையில் நம்ம விழுந்து போகும்போது நம்முடைய வாழ்க்கையில் தாமதங்கள் ஏற்படுகிறது. இரண்டாவது பாருங்க, நம்ம ஆயத்தமாக இல்லாத போது நம்முடைய வாழ்க்கையில் தாமதம் ஏற்படுகிறது. ஆயத்தமாக இல்லாத போது தாமதம் ஏற்படுது. இங்கே பாருங்கள், புத்தி உள்ளவர்கள் அவங்க தீவட்டியோடு கூட எண்ணெயும் சேர்த்து கொண்டு போகிறாங்க. புத்தி இல்லாதவர்கள் இங்கே தீவட்டி மட்டும் எடுத்துகிட்டு போகிறாங்க, எண்ணெயை எடுத்துகிட்டு போகல. எண்ணெயை எடுத்துகிட்டு போகல. பாருங்கள், நல்லா கவனிங்க. தீவட்டியை பிடிச்சிட்டு போகும்போது என்ன வேணும்? என்ன வேணுமா வேண்டாமா? வேணும். தீவெட்டி அணையாமல் இருப்பதற்கு என்ன தேவை? ஆனால் அந்த 5 புத்தி உள்ளவர்கள் தீவெட்டியோடு கூட எண்ணெயும் சேர்த்து கொண்டுட்டு போகிறாங்க. கொண்டு போய் ஒரு இடத்துல போய் சேர்ந்து நிற்கிறாங்க. மணவாளன் வருவதற்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு, காத்து இருக்கிறாங்க. அற்புதம் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும், விடுதலை உண்டாகும், என் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார்னு காத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த தீவெட்டி அணைய எண்ணெயை ஊற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த புத்தி உள்ளவர்களுக்கு எண்ணெய் அதிகமாக இருக்குது. ஆனால் இங்கே மணவாளன் வர தாமதம் ஆயிடுச்சு. ஆனால் புத்தி இல்லாத அவர்கள் தீவெட்டியை மட்டும் கையில் கொண்டுட்டு போறாங்க, எண்ணெய் இல்லை. என்னையாச்சு? தீவெட்டி அணையிற மாதிரி ஆயிப்போச்சு. பக்கத்தில் ஒருத்தங்க கேட்குறாங்க, எனக்கு கொஞ்சம் எண்ணெய் தர முடியுமா? அவங்க சொல்றாங்க, இல்லை, இந்த எண்ணெய் எங்களிடத்திலே போதுமான அளவுக்கு இருக்குது. இதில் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்டோம்னா இந்த எண்ணெய் முடிஞ்சு போயிடும். நீங்கள் எண்ணெயை விற்கிறவரிடத்துல போய் நீங்கள் எண்ணெயை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அவர்கள் அனுப்ப போது இவர்கள் 5 பேர் எண்ணெயை வாங்க போயிட்டாங்க. இவங்க எண்ணெயை வாங்க போனதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சாரு? மணவாளன் வந்துட்டார். 5 பேர் புத்தி உள்ளவங்க என்ன பண்ணிட்டாங்க? அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளார, அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளார, அந்த சமாதானத்துக்குள்ளார, அந்த சுகத்திற்குள்ளார, அந்த நித்திய ஜீவனுக்குள்ளார அந்த 5 பேர் போயிட்டாங்க. மீதி 5 பேர் வந்து நிற்கிறாங்க. ஆண்டவரே கதவை தரங்க. அவர் சொல்றாரு, இல்லை,
மணவாளன் வருவதற்கு தாமதமாக ஏற்படலாம், ஆனால் நீங்கள் தாமதத்தை என்ன பண்ணக்கூடாது, ஏற்படுத்தக்கூடாது. பொறுமையாக கர்த்தர் நிச்சயமாக பொறுமையாக இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கலாம், ஆனால் கர்த்தர் என்ன பண்ண மாட்டார், ஒருபோதும் காத்திருக்க மாட்டார். நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும். இங்கே என்ன சொல்கிறேன், இந்த 5 பேர் புத்தி இல்லாதவங்க, அவங்க என்னையே எடுத்துகிட்டு போகல. இன்னைக்கு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் இல்லை, வேத வசனம் இல்லை, கர்த்தருடைய கூடுகிற ஆலயம் இல்லை, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை தேடுகிற தேடுதல் இல்லை, அபிஷேகம் இல்லை, வரங்கள் இல்லை, ஊழியங்கள் இல்லை, ஆத்தும ஆதாயங்கள் இல்லை, எதையுமே செய்யாம இந்த புத்தி இல்லாதவர்களை போல இருக்கிற அந்த தீவெட்டியோடு கூடவே நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறோம். இருக்கிற அந்த தீவெட்டியோடு கூடவே நம்முடைய குடும்பத்தை நடத்துகிறோம். அந்த இருக்கிற அந்த ஜெபத்தோடவே கூடவே ஆவிக்குரிய வாழ்க்கையை நடத்துகிறோம். நமக்கு இருக்கிற அந்த வேத வசன சத்தியங்களை வச்சுக்கொண்டு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நடத்துகிறோம். இது போதாது, இது போதாது, இது பத்தாது. இன்னைக்கு அபிஷேகம் அதிகமாக இருக்கிறவர்கள், வரங்கள் அதிகமாக இருக்கிறவர்கள், ஊழியங்கள் அதிகமாக செய்கிறவர்கள் இன்னைக்கு நிம்மதியாக இருக்கிறார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் குறைபாடுகள், அபிஷேகம் குறைவு, வல்லமைகள் குறைவு, வரங்கள் குறைவோடு கூட காணப்படுகிற வாழ்க்கையில் எல்லாம் தாமதம் ஏற்படுகிறது. அதற்கு என்ன காரணம்? நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து ஆயத்தமாகி நம்முடைய எண்ணெயை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய எண்ணெயை, பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை, பரிசுத்தாவினுடைய வல்லமையை, பரிசுத்தாவினுடைய வரங்களை நீங்கள் அதிகரித்துக் கொள்ள வேண்டும். அப்படி அதிகரித்துக் கொள்ளும் போது தான் நம்முடைய வாழ்க்கையில் எதுவும் தாமதமே ஏற்படாது, எதுவும் தாமதமே ஏற்படாது. இன்னைக்கு சிலருடைய ஊழியக்காரங்களுடைய வாழ்க்கையில் ஏன் தாமதம் ஏற்படுறதே இல்லை? அவங்க தேவனுடைய அபிஷேகத்தில் நிறைஞ்சு, வல்லமையில் நிறைஞ்சு, வரங்களை நிறைஞ்சு, ஊழியங்களை நிறைந்து அவர்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறபடினால அவர்கள் சொல்லி ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் அவங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நிறைவேற்றி தருகிறாரு. இன்னைக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கல, விடுதலை நடக்கல, சமாதானம் உண்டாகல, நம்முடைய வாழ்க்கையில் மேன்மை வரல? என்ன காரணம்? அதுக்கு நம்மகிட்ட இருக்கிற எண்ணெய் பத்துல, அபிஷேகம் பத்துல, வல்லமைகள் பத்துல, வரங்கள் பத்துல, ஊழியங்கள் பத்துல, எதுவும் பத்தாத நிலைதான் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை தாமதமாக ஏற்படுகிறது, தாமதமாய் ஏற்படுகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை நீங்கள் நல்லா கவனிங்க. உங்களுடைய அபிஷேகத்தையும் வல்லமையும் வரங்களையும் ஊழியங்களையும் கர்த்தருக்காக செய்கிற ஜபத்தையும் வேத வசன சத்திய வார்த்தைகளில் நீங்கள் அதிகமாக உங்களுடைய எண்ணெயை நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதிகரித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் எதுவும் தாமதம் இல்லாமல் நிச்சயமாய் செய்வார். செய்வாரா, செய்ய மாட்டாருங்களா? நிச்சயமாக செய்வார். இன்றைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிற வாழ்க்கையில் நீங்கள் என்ன எதிர்பார்ப்போடு நீங்கள் அமர்ந்திருக்கீங்களோ அத்தனை காரியத்திலும் தேவன் இனி தாமதிப்பதே கிடையாது, இனி தாமதிப்பதே கிடையாது. உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய எந்த காரியமாக இருந்தாலும் அவர் தாமதிப்பதே இல்லை. சொல்லுங்க, அவர் தாமதிப்பதே இல்லை, அவர் செய்வார், அவர் செய்வார். இன்றைக்கு நீங்கள் ஆராதனைக்கு வந்திருக்கிறீர்கள் என்றால் ஏதோ ஒரு காரியத்தோடு கூட நீங்கள் வந்து அமர்ந்திருக்கலாம். கர்த்தர் நிச்சயமாக செய்வாரா? செய்வார். இன்றைக்கு நீங்கள் ஆராதனைக்கு வந்திருக்கிறீங்கன்னா நிச்சயமாக பாருங்கள், இந்த வார்த்தையை கேட்ட, இந்த வார்த்தையை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணுவதே இல்லை, தாமதிப்பதே இல்லை. அவர் சீக்கிரமாக உங்களுக்கு செய்வார். சொல்லுங்கள், சீக்கிரமாக எனக்கு செய்வார், சீக்கிரமாக என் குடும்பத்துக்கு செய்வார், சீக்கிரமாக என் தொழிலுக்கு செய்வார், சீக்கிரமாக என் பிள்ளைகளுக்கு செய்வார், சீக்கிரமாக அவர் செய்வார். இனி அவர் தாமதிப்பதே இல்லை, செய்வாருங்க, நிச்சயமாக செய்வாருங்க. நாம் யாரும் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று நாம் ஜெபித்து இந்த ஆராதனையை நிறைவு செய்யலாம்.